Hello guys, welcome back to our channel. My name is Abhay, joined by Anindita. So again we are back with Onion Full movie scene reaction. Yeah, so let's get started. But also, if you're new to this channel, guys, please do subscribe and also please click on the notification bell. Yes, and also please follow us on Instagram. Yeah, तो चलो शुरू करते हैं. Yes. அம்பி இங்கெல்லாம் என்ன தேடி வரக்கூடாதுன்னு உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். அப்படி என்னடா தலைப்புற விஷயம்? சங்கீத அகாடமியில் உனக்கு யாராவது தெரியுமாடா? செக்ரட்டரி தெரியும். எதுக்கு? இல்லை, இந்த சீசனில் பாடணும் நந்தினி ரொம்ப ஆசைப்படுறா. சரியான இழிச்சவாயினா இருக்கேடா. அவ தான் உன்னை விரும்புறேன்னு தெரியுதுல. இன்னும் அவ பின்னாடி அலையற. அவ என்ன விரும்பலனாலும் பரவாயில்ல, நான் அவளை வெறுக்க மாட்டேன்டா. டேய், இதுங்களெல்லாம் இப்படி தலைமையில தூக்கி வச்சு ஆடாதீங்கடா. இஷ்டம் இல்லைன்னா விட்டுரு, இப்படிலாம் பேசாது. ஏய், இருடா உடனே வயலின் எடுத்துருவிய. அவளுக்காக இல்லடா, உனக்காக செய்றேன். Oh, man. இந்த வருஷம் ரொம்ப டைட் ஷெட்யூல் சார். என்ஆர்ஐசி வந்து தினம் காத்துட்டு இருக்க. கலிபோர்னியாவே வந்த ஒருத்தர் நேத்திலேருந்து பழியா கிடக்காரு பாருங்க. யா கூல். சரி சரி. மாமா, எம்பி மூர்த்தி சார் அனுப்பிச்சிருக்காரு. எம்பி அனுப்பிச்சிருக்காரு. இத முதல்ல சொல்லக்கூடாது சார். நீங்க விஜயஸ்ரீ பாடி காட்டுமா? குழலூதி மனமெல்லாம் கொள்ளை கொண்ட பின்பும் குறையேதும் எனக்கேதடி. என்ன திவ்யமான சாரீகம். He's also corrupt. எம்பி தான் சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் பாடி கட்டணுமா? ஈவினிங் பிரைம் டைம்ல கொடுத்து விடுறேன். ப்ரோக்ராம் கன்ஃபார்ம்னு எம்பி கிட்ட சொல்லிடுங்க. விஜயஸ்ரீய நான் பாத்துக்கிறேன். என் பத்மஸ்ரீய அவர் கொஞ்சம் பாத்துக்க சொல்லுங்க. ரொம்ப தேங்க்ஸ். சந்தோஷம். How about me, Narayan? நெக்ஸ்ட் சீசன் ஷாம். Shit, you all stink. நீ யாருப்பா? என் பேர் ராமானுஜம். பூச்சி ஸ்ரீனிவாஸ் ஐயங்கார் பேரு. பூச்சியெல்லாம் அந்த காலம். இப்போ டைனோசர் மணின்னு ஒருத்தர் பாடிட்டு இருக்காரு. சொல்லுங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சாரி அனுப்பிச்சார். இந்த சாரிக்கு வேற வேலையே கிடையாது. என்ன விஷயம்? நந்தினி கிருஷ்ணான்னு எனக்கு வேண்டப்பட்ட ஒரு பொண்ணு, திவ்யமா பாடுவா. நீதிபதி கவர்னர் தலைமையில ஏதாவது அரங்கேற்றம் நடந்திருக்கா? தியாகராஜ உற்சவத்துல வருஷம் வருஷம் பாடிட்டு இருக்கா சார். எம்பி மினிஸ்டர் சிபாரிசு தான் இருக்க. திறமை இருக்கு சார், ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க. சான்ஸே இல்லப்பா. இப்பதான் எம்பி சிபாரிசுல கட்டப்பட்டு ஒரு பொண்ணுக்கு ஸ்லாட் கொடுத்தேன். இனிமே அடுத்த வருஷம் தான். போ, டோன்ட் வேஸ்ட் மை டைம். சார் சாரி சொல்லி சாரியாவது புரியாது. அட போயா. இல்ல சார், இந்த கேசட் ஒரு தடவை கேட்டு பாருங்க சார். நந்தினி அவகிட்ட பாட்டு கத்துக்கிற குழந்தைகள் ஒண்ணா சேர்ந்து திருப்பாவை பாட்டா இன்னைக்கு பூரா கேட்டு இருக்கலாம் சார். சார் சார் நீ தான் பண்ணுங்க சார். என்னது இது? திடீர்னு பாஷையெல்லாம் பேசிட்டு. இது சங்கீத மும்மூர்த்திகள் இருக்க புனிதமான இடம். பிராமணனா இருந்து Oh man. ஏண்டா திறமைசாலிகளுக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? மன்ன மாதிரி ஆளுங்க நான் இந்த நாட்டோட சாமக்கேடு. பாட்டுல சிபாரிசு, படிப்புல சிபாரிசு, வேலைக்கு சிபாரிசு, விளையாட்டுல சிபாரிசு. அவன் மச்சான் வேண்டப்பட்டவனை தம்பிகளை செலக்ட் பண்றதுனால தான் எல்லா துறையிலுமே மந்தமாவே இருக்கும். கிரிக்கெட், ஹாக்கி, டென்னிஸ் எங்க போனாலும் மனம் வாங்கிட்டு வரும். 100 கோடி மக்கள் இருக்கிற நாட்டுல At certain point, you can think that this is whatever he is doing is right. It's full of என்ன corruption. என்ன முடியை விரிச்சு போட்டு பூச்சாண்டி காட்டினா பயந்துருவேன் நினைச்சியா? Same. ஐஜி எங்க சபா லைட் மெம்பர். ஹலோ. Okay. என்னது அது? கொடுக்க வேண்டிய தண்டனையை சென்னை ஐயோ, இது எதுக்கு நடக்கு? இதுதான் சோளம். ஐயோ, எனக்கு போலாம். உங்க நந்தினியோ பந்தினியோ இந்த ஹாலே. ஐயோ, கச்சாரி கன்ஃபார்ம்டு. He's confirmed that is why he got saved. அடடே இருத்தந்தி, வாங்க இப்படி உட்காருங்க. ஆண்டி பண்டார என்னனாரு? Knows, man. அவருமா பண்டாரங்கள நம்பவே. Remo is here. Hey, watch it, buddy. சாரி. Me? I'm Remo, the Rampok model. Nandini Krishna's boyfriend. பாய் ஃப்ரெண்டா ஆய் ஃப்ரெண்டா? சரி எந்திரிச்சுக்கோ. What? எந்திரிச்சுக்கோ. Why? போய் லாஸ்ட் ரோல உட்காரு. He's showing like hatred. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாரி. எனக்கு இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அம்பிதான் ரொம்ப மெனக்கெட்டாருன்னு கேள்விப்பட்டேன். அம்பி எங்க? எப்படி வருவான்? அதான் இவன் வந்துட்டான்ல. அவன் எங்கயாவது மூலையில உட்கார்ந்து அழுதுகிட்டு இருப்பான். Hey, Nandi. She knows, right? She knows. இப்படி ஸ்டைலா ஃபிலிம் கட்டினா தான் நீங்களா லவ் பண்ணுவீங்களா? He's angry. ஒருத்தன் ஸ்ட்ரிக்ட்டா இருந்தா உங்களுக்கு கசக்குது இல்ல? பெர்ஃபெக்ட்டா இருந்தா பிடிக்கல இல்ல? நல்லவனா இருந்தா போர் அடிக்குது இல்ல? அம்பி தங்கம் நந்தினி. செப்பு கலக்காத சுத்த தங்கம். அதான் பொழக்கத்துக்கு பிரயோஜனம் இல்லாம இருக்கும். போயிடமோ வர சொல்லு. இவ்வளவு சொல்லி அவனை வர சொல்லுங்க. Hey,
Hey, Nandi! Wow! Gorgeous. Are we gonna do the yo-yo? Be serious, Remo. He's ready for yo-yo every பேச time. உட்காரு. Every time. Okay. Yeah, tell me. இனிமே என்ன பார்க்க வராத ரெமோ. What? நான் உன்னை விரும்பல. What's wrong with you? Why? நீ நிஜமில்ல ரெமோ. போய். What do you mean? நீ இன்னொருத்தரோட கனவுக்கு மேக்கப் போட்டுட்டு வந்திருக்க. நான் நிஜத்தை விரும்புறேன். யாரு? சொல்றேன். Hey, my glasses. What? போய் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வா. Oh. What now? Hey, Nandi. Okay. He's doing makeup. Right. Hey! You mean Ambi? நீ அம்பி எல்லாம் பண்ண நந்தினி? எஸ். What? அம்பிதான் நிஜம். நீ போய் ரெமோ. இனிமே என்ன தேடி வராத. போயிடு. Nandi, this is not fair. You can't do this to me. I'm crazy about you. I'm hurting inside. I can't take this. என்னால தாங்க முடியல. This is killing me. Yes. Remo is gone now. Yes. நந்தினி, ஐயோ, நேரம் ஆயிடுச்சு. இன்னும் ஆரம்பிக்கலையா? எங்க உட்டி வந்துட்டாரா? இனி எப்பவுமே வரமாட்டார் அம்பி. அச்சோ, கல்யாணம்? அது உங்க கூட தான் அம்பி. He got the lottery, man. நான் உங்களை எவ்வளவு காயப்படுத்திருக்கேன். என்ன மன்னிச்சிடுங்க அம்பி. அதெல்லாம் பெரிய வார்த்தை. எழுந்துரு நந்தினி. Realizing just நீங்க என்ன because தொட்டு of தூக்குனாதான் only என்ன மன்னிச்சு ஏத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். எனக்கு என்ன பண்றது? காதுக்கு எல்லாம் சுப்புக்குது. ஒரு பத்து வர போல இருக்கு. இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் யாரோ வந்துருப்பாங்க. ரெடியா? சாரி, வேற ரூமுக்குள்ள வந்துட்டேன். அடா பாவி அம்பி, அந்த பூனையும் பால் குடிக்குமான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்டா. பீரே அடிக்குதேடா. இத நம்பவே முடியலையடா. உங்கள் கஷ்டங்களை தீர்க்க அந்நியன் தோன்றுகிறார். இடம் நேர் ஸ்டேடியம். மாலை 6 மணி. இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. அவன் என்ன சொல்ல போறாருன்னு உங்களை போலவே நாங்களும் காத்துட்டு இருக்கோம். ரொம்ப பரபரப்பா இருக்கு. மற்ற ப்ரோக்ராம் எல்லாம் நிறுத்திடுங்க. இதுவே லைவா போட்டு சார் ஃப்ரண்ட் பேஜ் ஒதுக்கிடுங்க. தலைப்பு செய்தே இதான். ஸ்டேடியம் அண்டர் கண்ட்ரோல். எஸ் சார். டியூட்டி எவ்வளவு பேர்? 120 பேர் சார். கமாண்டோ ஃபோர்சஸ். பொசிஷன் சார். கண்டிப்பா கோட்டை விட்டுருவீங்கல்ல? எஸ் சார். சாரி. சாரி சார், காலை மிஸ்டிங்க. வழியில பேர சொல்லிட்டேன். He is so funny. Super. இது நேற்றைய சிங்கப்பூர். 1950களில் சிங்கப்பூர் இந்தியாவை விட ஏழை நாடாகத்தான் இருந்தது. இது இன்றைய சிங்கப்பூர். மொத்த மக்கள் தொகை 42 லட்சம். 644 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட குட்டி தீவு. பெங்களூரை விட சிறிய நகரம். ஒரு சிங்கப்பூர் குடிமகனின் சராசரி வருமானம் நம்மை விட 25 மடங்கு அதிகம். 80% பேர் தனி பிளாட் வைத்திருக்கிறார்கள். இது 25 ஆண்டுகளில் ஏற்பட்ட முன்னேற்றம். இது ஜப்பான். பெரும்பாலான கனிமங்கள், பெட்ரோல் எதுவும் இல்லாத பூகம்ப நாடு. 2ஆம் உலகப் போரில் வீழ்த்தப்பட்ட நாடு. 2 அணுகுண்டுகளை மார்பில் வாங்கிய நாடு. புல் பூண்டு கூட முளைக்காது என்று கருதப்பட்ட நாடு இன்று கப்பல் மீது விவசாயம் செய்து கொண்டிருக்கிறது. இன்று உலக பொருளாதாரத்தில் ஜப்பானின் நிலை என்ன? 2வது இடத்தில் இருக்கிறது. கொரியா, தாய்வான், மலேசியா நம்மை சுற்றிலும் நம்மை விட ஏழையாக இருந்த கிழக்காசிய நாடுகள் அத்தனையும் இன்று நம்மை விட முன்னேறிவிட்டன. In front of the world. Yes. And his own get-up. He's there. இப்ப நீங்க பார்த்தது படம் போடுறதுக்கு முன்னாடி காமிக்கிற நியூஸ் ரீல் இல்ல. நம்ம இந்தியா தப்ப விட்ட தருணங்களின் தொகுப்பு. இது ஒன்னும் ஆன்மீக சொற்பொழிவோ, கலை நிகழ்ச்சியோ, கட்சி கூட்டமோ, சுவிசேஷ கூட்டமோ இல்ல. நம்ம மனசாட்சியை தொட்டு
கம்பெனிகள் 1 லட்சம் தொழிற்சாலைகள் இவ்வளவு இருந்தும் இந்தியா உலக நாடுகள் வரிசையில பொருளாதாரத்துல 49வது இடம், ரூபாயோட மதிப்புல 44வது இடம், சுத்தம் சுகாதாரத்துல 20வது இடம், எய்ட்ஸ் அதுல 2வது இடம், ஊழல்ல 3வது இடம். ஏன் உங்கள யாராவது சொல்ல முடியுமா? நல்ல பிரதமர்கள் அமையலீங்க, நல்ல முதலமைச்சர்கள் கிடைக்கலீங்க, நல்ல மந்திரிகள் இல்லீங்க, நல்ல அதிகாரிகள் இல்லீங்க, நல்ல போலீஸ்காரங்க இல்லைங்க. இப்படி நல்ல நல்ல மத்தவங்கள சொல்றோமே, நம்மள எத்தனை பேர் நல்ல குடிமகனா இருக்கிறோம்? எத்தனை பேர் நம்மளோட கடமையை ஒழுங்கா செய்யறோம்? கிரிக்கெட் டீம்ல ஒரு நல்ல கேப்டன் இருந்தா மட்டும் இந்தியா ஜெயிச்சாது. 11 பேர் ஒழுங்கா ஆடினாதான் ஜெயிக்க முடியும். அதுல ஒருத்தர் சரியா ஆடினா கூட உங்களுக்கு எவ்வளவு கோபம் வருது? 100 கோடி தனி மனிதர்கள் சேர்ந்ததுதான் இந்தியா. பிரதமர், முதல்வர், மந்திரி, அதிகாரி, நீ, நான் எல்லாரும் தனி மனிதர்கள் தான். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கடமையை சரியா செஞ்சாதான் இந்த நாடு முன்னேறும். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. இவர் திருவாளர் பொதுஜனம், இவரோட தினசரி நடவடிக்கையை பாருங்க. Hey, that guy. So it's tweeted on him, right? Yeah, In the first scene or second scene you have seen. His life is like that only. He's a useless, like he's not doing anything. He's spending time like this. Searching and all. Oh. Being everywhere. Yes. Just living in the park. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். என்னத்தை பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கீங்க? ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். வேற ஏதாவது வேலை செய்றீங்களா? என் ரேஞ்சுக்கு ஏற்ற வேலை கிடைக்கல. அப்பா வருமானம்? அப்பா கொளுத்து வேலை, அம்மா கூலி வேலை, சில சமயம் தட்டு கழுவுவாங்க. செலவுக்கு காசு கொடுப்பாங்களா? குடிக்குவேன். என்ன வேலை கொடுத்தா செய்வீங்க? இப்போ நான் டியூட்டியில் தான் இருக்கேன். என்னை பேச வச்சு டயர்டாகாத, மறுபடியும் ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கும். இவனை என்ன பண்ணலாம் சொல்லுங்க. இந்த மாதிரி சோம்பேறி எல்லாம் நாட்டுக்கு தேவையில்லைங்க, கடுமையா தண்டிக்கணுங்க. சத்தமா அததான் நானும் செஞ்சேன். இந்த தண்டனைக்கு பேரு பூயோதம். ஒழுக்கம் இல்லாம, எந்த லட்சியமும் இல்லாம மிருகங்களை மாதிரி தெரியறவங்களுக்கு நரகத்துல கொடுக்கிற தண்டனை. பசிக்குது பசிக்குது பசிக்குதா? பணம் பணம் நினைச்சல, பணத்தையே சாப்பிடு. எவ்வளவு நான் சம்பாதிச்சாலும் அவனால 1 லட்சம் ரூபாய்க்கு மேல திங்க முடியல. பீதி புடுங்கி செத்து போயிட்டான். அநியாயமா வாழற வசூலிச்சவனுக்கு தாமசில நரகம். வித்தியாரோட பொருளை கொள்ளடிக்கிறவனுக்கு கிடைக்கிற தண்டனை. ஆக்சிடென்ட்ல அடிப்பட்டவருக்கு உதவாம போனவனுக்கு அந்த கோபம். கொடுத்த காசுக்கு நல்ல சாப்பாடு போடாதவனுக்கு கொம்பி பாகம். He got fried alive. தரமில்லாத பொருளை தயாரிச்சவனுக்கு கிருமி போஜனம். அடுத்த வாடிப்பட்டு கிடந்த அலட்சியம். நல்ல சாப்பாடு போடுறது அலட்சியம். தரமான பொருளை தயாரிக்கிறது அலட்சியம். விதிகளை கடைப்பிடிக்கிறது அலட்சியம். கடமையை செய்யறது அலட்சியம். டாக்ஸ் கட்டுறது அலட்சியம். ஓட்டு போடுறது அலட்சியம். ஓட்டு போட்ட மேல அலட்சியம். இப்படி சின்ன சின்ன அலட்சியங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு மெகா அலட்சியமாய் அதுவே நம்ம தேசிய குணமாயிடுச்சு. நம்ம செய்ய பதிச்சிடுச்சு. அதனாலதான் இன்னும் முன்னேறாம இப்படியே இருக்கிறோம். ஆனா நான் விட மாட்டேன். இனி யாரு அலட்சியமா இருந்தாலும் அவங்களுக்கும் இதே மாதிரி நரக தண்டனை தான். Quick, cover all the exits. Quick, quick. மிஸ்டர் அன்னியன். எஸ். இந்த சின்ன தப்புக்கெல்லாம் இவ்வளவு பெரிய தண்டனையா? அப்ப என்ன பனியன் சைஸா, ஸ்மால், மீடியம், லார்ஜ், விளைவோட சைஸ பாருங்க. எல்லாமே எக்ஸ்ட்ரா லார்ஜ் தான். இதுக்கெல்லாமா சொல்லுவாங்க? இதுக்கெல்லாம் யாரு கொல்ல போறாங்களோ தைரியத்துல தான் நம்மள செஞ்சுட்டு இருக்கோம். அது எப்படி நீங்க சட்டத்தை கையில் எடுத்துக்கலாம்? நீங்க சட்டத்தை மீறலாம், நான் சட்டத்தை கையில் எடுத்துக்க கூடாதா? அப்புறம் கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு இருக்கு? இருக்கு.
57 வருஷமா இருக்கு. அப்புறம் ஏன் இந்த தப்பெல்லாம் நடந்துட்டு இருக்கு? கொலை கொள்ளை கற்பழிப்புக்கு தான் கடுமையான தண்டனை இருக்கிறத செய்ய எல்லாரும் தயங்குறோம். ஆனா அந்த சின்ன சின்ன தப்புலாம் யாருக்கு தெரிய போகுது? தெரிஞ்சாலும் ஃபைனை கட்டி தப்பிச்சிடலாம், மாட்டினோட லஞ்சம் கொடுத்து வெளியில வந்துடலாம்னு தயங்காம செய்யணும். நான் சொல்றேன், தப்பு செய்யறவங்களுக்கு நாட்டு மேல அக்கறை உள்ளவங்களுக்கு வரைக்கும். Because of that also Sorry. other people are like Over. Somebody is also like whistling and clapping. Sorry. இப்போ நீங்க பார்த்தது எனக்கு வந்த முதல் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்ட அறிமுக தண்டனை. இன்னும் 24 மணி நேரம் டைம் தரேன். செஞ்ச தப்புக்களை சரி பண்ணிக்கங்க. இல்ல நான் என் வெப்சைட்ல உள்ள அத்தனை குற்றவாளிகளையும் அட்டவணை போட்டு தூக்கிடுவேன். ஷூட் பண்ணிடாதீங்க. அவன் எனக்கு வேணும், உயிரோட வேணும். வெளியே போற எல்லா கேட்ஸும் க்ளோஸ் பண்ணுங்க இமிடியேட். சொன்ன மாதிரியே கோட்டை விட்டீங்கல்ல? People are stopping just before the line. So they are maintaining all the rules now. Just because they are scared. Onion. Please the picture. அவன் முடிய கிராபிக்ஸ்ல ரிமூவ் பண்ணி காட்டுறேன். ஓகே சார். யா. onion.com என்னாச்சு? சார் மொத்தம் 1.5 லட்சம் கம்ப்ளைண்ட்ஸ் பதிவாயிருக்கு. இதுல யாரை தேர்ந்தெடுத்து என்ன பனிஷ்மெண்ட் எங்க எப்ப கொடுப்பான்னு கண்டுபிடிச்சு அவனை மடக்கி பிடிக்கிறது கஷ்டம் சார். ஒன்று செய்யுங்க. எப்படியும் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி படிக்கிறதுக்கு கம்ப்யூட்டருக்கு ஒரு ஃபோன் கனெக்ஷன் தேவை இல்லையா? ஆமா சார். அப்ப அவன் எந்த ஃபோன் லைன்ல இருந்து ஓபன் பண்ணி படிக்கிறான்னு பாருங்க. See. Everyone is using public toilet. His face will be revealed. வருஷத்துக்கு 5000 கோடி ரூபாய் தான் வருமான வரி வசூலாகும். இன்னைக்கு ஒரே நாள்ல 15000 கோடி ரூபாய் கலெக்ட் ஆயிருக்கு. இது வரைக்கும் கட்டாதவங்க எல்லாம் கட்டியிருக்காங்க. இந்தியா ஏழை நாடுன்னு யாருங்க சொன்னது? Tax collection is also super. சார் ஐபி அட்ரஸ் வச்சு டயலாக் கனெக்ஷன் ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சாச்சு சார். குட். இந்த ஏரியா திருவல்லிக்கேணி துளசிங்க பெருமாள் கோவில் தெரு சார். இதுல இன்னொரு வேடிக்கை பாருங்க சார். நடந்த 5 கொலைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்தது ஒரே ஆள் தான் சார். அவன் ஃபோன் நம்பர் இதே தான் சார். என்னது? கம்ப்ளைண்ட் கொடுத்தது ஒரே நம்பர், கம்ப்ளைண்ட்டை பிரிச்சு படிச்சதும் ஒரே நம்பர். அந்த ஃபோன் நம்பர் யார் பேர்ல இருக்கு பாரு. சிக்னல்ல கோயில் வாசல்ல ஒரு பிச்சைக்காரன் இல்ல, ஊரே லாண்டரிக்கு போட்டு எடுத்தாப்புல இருக்கு. ரிமார்க்கபிள் சேஞ்ச். இனிமே அமெரிக்கா மாதிரி வருமானம் அலட்டிக்காது. ராமானுஜம் ஐயங்கார் பேர்ல இருக்கு சார். சார் அண்ணியனோட முகம் இப்படிதான் இருக்கும் சார். Wait, over the face. Over the face. நீங்க கேட்டது கிடைச்சதா? ஹாப்பி தானே? நாம சொல்லி பாடுவோம் ராம 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 நாம சொல்லி பாடுவோம் நாமம் சொல்ல வரவிட்டல பாடுறங்க வரவிட்டல அவரோடு பேசுவோம் நாமம் சொல்லி பாடுவோம் நாமம் சொல்ல நாமம் சொல்ல வரவிட்டல फोर्स लेके आए हैं. Force is here now. சொல்லி பாடுவோம் நாராயண நாராயண ஒரு பேட்ச் மாறி போங்க. Okay, they're searching in the house. Okay, everything is here only. Website designing and all. Yes. Oh, Remo. This is Remo. நாமம் சொல்லி பாடுவோம் ராம 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 கேவல போலீஸ் சார் இவன் தான் சார் கல்ப் கன்ஃபார்ம்.
பெருமாளே எதுக்கு என் பையனை அரெஸ்ட் பண்ணீங்க? 5 கொலை பண்ணிருக்கான். கொடூரமா. சார் சின்ன வயசுல இருந்து எனக்கு தெரியும். இவன் என் ஃப்ரெண்ட் அம்பி. சும்பி. இவன் தான் அன்யன். இல்ல சார் ஏதோ தப்பு நடந்திருக்கு. மிஸ்டேக். இவன் ஒரு அம்மாஞ்சி சார். Do you think I am a fool? நானும் தான் நாமம் போட்டிருக்கேன். நான் அம்மாஞ்சியா? I know my job. More. He got caught. Oh man. பேரு பி ராமானுஜம். அப்பா பேரு பார்த்தசாரதி. Okay, Okay, now man. he is getting interrogated. And So- we are left with the final climax Final scene. climax scene. This Okay, is the so- pre-climax today's video, Right. and we'll be doing tomorrow the climax scene. Here, this video will be like, you know, will be there. So Right. And I'm it's- hoping there will be something blasting in climax scene, right? Maybe what I'm thinking, like it is predictable, right? That Onion's chapter will be closed because everyone will be doing like they will be maintaining rule, and there will be very less crime. They will do now Then also only the Onion will be the chapter will be finished. Right. Right? But, In this movie it is showing, but in reality it is not like that. In reality it is not Now possible. also a lot of here and there Yeah. things you will say nothing regular. the Means nothing, it's not yeah. regulated properly. Actually, everything. it's a little less now. Whatever we have seen that India's standard is very low in the respect of economy or in the I respect think of India is fifth anything. now. I think Now is India fifth. is like has Fifth, evolved right. a lot Yes. because people are knowing their ability, people are knowing their rights and all. True. Corruption and all. There are a lot of social media आ गया है. इसके लिए भी बहुत कुछ बदलाव आया है. Right? Social media तो बहुत बदलाव लाया है. Yes, Right? of course. Previously we used I to think say social media see is having like two faces also. Some of the things is that it's is also able to regulate. Means it's able to reach out to the the person who needs to get the information and all. Like he was using this website, right, to register yes. complaint and also this kind of the things has happened. Also. Actually, why I'm telling, like previously we used to see that the cases are there, the goons are entering into the house and Right. torturing people, robbing and what not. But now if you are opening a video and you are publishing it in Suck. Facebook, Everybody everyone will will be suck. like it will be not possible there. Right. Your face will be like visible, right? True. So that is very that is actually reducing Good the also, crimes. right. But the crime free country, we cannot say that, right? It's We a cannot big say that population. It's very tough. not In next possible. 20 years also it will take to make see it the size of the country and see the population. How come you will control, right? Japan या फिर सिंगापुर में जगह इतना बड़ा है, मतलब But ये Japan थोड़ा सा छोटा है. those are lesser than Bangalore also. Actually, those size, yes, right? yes, So and it's इसलिए से ये भी maintaining कम a है. small place is very easy, and maintaining a big house it's very tough, right? That is the thing. But yes, definitely what a message. So social message भर भर के है इस movie में. Every single part they have covered actually. Every single part of corruption which is actually very easily people are doing, that has been And there is a lot fully more showcased. list of corruption, Lot right? more are there. Yes. But still, and what an acting of मतलब Chyan क्या Vikram बात है sir. बोले चियान विक्रम सर का एक्टिंग we were just talking off camera also, his acting was like phenomenal. Super. Okay, so yeah, that is it for today's video. Soon we'll be coming up with the part like the next part, that is the climax tomorrow. Yes. So stay tuned for that, and if you're new to this channel guys, please do subscribe and also click on the like button to like this video and share this video with your friends and family. See you in the next video. Till then, Bye.